வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: பீகார், புதுதில்லி, உத்தரப்பிரதேசம் இணைக்கும் விதமாக காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் இணைக்கும் விதமாக ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இரு நிகழ்வுகளும் இணைப்புச் சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் நிலை ஒன்றுக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை வருகிற நாட்களில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து ஜார்க்கண்ட், பீகார், மத்திய பிரதேசம் வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தென்மேற்கு பருவமழை வட உள்மாநிலங்களில் தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் வருகிற 4 நாட்கள் காற்றின் வேகம் தமிழகத்தில் சற்று அதிகரித்து காணப்படும். மேற்கு வங்கத்துக்கு எப்போது நிகழ்வு வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழகத்தில் கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வேளையில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா இந்த பகுதிகளிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். நிகழ்வு சற்று மேற்கே நகர்ந்த பிறகு காற்றின் வேகம் தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. இன்று முதல் ஒரு 3-4 நாட்களுக்கு கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, மேலும் ஆரல் வாய்மொழி கணவாய் பகுதிகளும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் தமிழகத்தில் குளிர்ந்த காற்று தமிழகம் ஊடாக கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஆங்காங்கே லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சல மழையாக இருக்காற்று இணைவு என்பது இன்று சென்னை ஒட்டியுள்ள இடங்களுக்கு மட்டுமே இன்று இருக்காற்று இணைவு இருக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மற்ற தமிழகத்தில் ஆங்காங்கே பெரும்பாலான இடங்களில் இன்று லேசான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜூலை 5ஆம் தேதி சனிக்கிழமை பொறுத்தவரை வட உள் மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகவும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சீராகவும் தொடர வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக வெப்பச்சல மழை போல கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தென்மேற்கு பருவமழை சீராக இருக்க வாய்ப்புள்ளது. லேசான முதல் மிதமான மழையாகவும் மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கிழக்கு பகுதியிலும் ஆங்காங்கே ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் இன்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைத்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் தென்காசி மாவட்டம் கிழக்கு பகுதியிலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழையாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது மேற்கிலிருந்து மேகங்கள் கிழக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது வெப்பம் உயர்ந்த இடத்தில் லேசான மழைப்பொழிவு கொடுத்துவிட்டு அப்படியே கிழக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் லேசான மிதமான மழையாக ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியிலும் லேசான மழைப்பொழிவு ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மேலும் மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களில் ஆங்காங்கே இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழையாகவும் கிழக்கு பகுதி சற்று முன்னேறி வந்து லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்பகுதி ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சல மழை கிடைத்தாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழை, கொடைக்கானலுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான சற்று கனமழை வால்பாறைக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் பொள்ளாச்சிக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியிலும் லேசான தூறல் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் லேசான மழைப்பொழிவு ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான மழைப்பொழிவு ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை மிதமான சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கிழக்கே மேகங்கள் செல்லும் பொழுது வெப்பம் உயர்ந்த இடத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று கரூர், நாமக்கல்
இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை, நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை. மேலும் இன்று டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு வடக்கு கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் சுற்று வட்டாரங்கள் பெரும்பாலும் இன்று ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் இன்று சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று அங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மேலும் உள்பகுதியை பொறுத்தவரை திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பெரும்பாலும் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களில் இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இடங்களை விட அதற்கு வடக்கு பகுதி சற்று கூடுதலான வாய்ப்பாக இருக்கிறது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், மேலும் வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கு மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. திருவண்ணாமலை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் லேசான மிதமான கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மயிலாடுதுறை, சீர்காழி, நாகப்பட்டினம், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் சற்று அதிகரித்து காணப்படும். மாலை நேரங்களில் டெல்டா வரை காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். அதேவேளை தென் மாவட்டங்களுக்கும் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று ஜூலை மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை. நாளை ஜூலை 6ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை சற்று சீராக தொடர்ந்தால் தமிழகத்தில் அங்கங்கே வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களாக இருந்தாலும் சரி அங்கே வெப்பச்சலமழை தொடர வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நாளை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் இடம் பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம் இந்த இடங்கள், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் ஆங்கங்கே மழை கிடைத்தாலும் லேசான மிதமான மழையாகவும் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, திண்டுக்கல், மேலும் திருச்சி தெற்கு பகுதி, தஞ்சாவூர், திருவாரூர் இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 6ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழை அங்கே மழை கிடைத்தாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று கிழக்கே முன்னேறி சென்று ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 6ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூலை 7ஆம் தேதியை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை சீராக தொடர்ந்தாலும் கணவாய் பகுதிகளுக்கு மாலை ஓரிரு நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் விதமாக தென்மேற்கு பருவமழை சீராக தொற்ற வாய்ப்புள்ளது. ஆனால் வெப்பச்சலனம் என்பது தீவிரம் குறைந்து பெரும்பாலும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களும், அதே வேளையில் வடக்கு உள் மாவட்டங்கள் ஓரிரு இடங்களும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர், வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி, கடலூர், மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம், திருவண்ணாமலை இந்த இடங்களில் மட்டுமே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 7ஆம் தேதியை பொறுத்தவரை. ஜூலை 8, 9, 10 தேதியில் தமிழகத்தில் வடக்கு கடலோர மாவட்டங்களில் மட்டுமே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூலை 11ஆம் தேதி மேற்கு வங்கத்துக்கு மேலும் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. இதன் காரணமாக ஜூலை 11ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலமழை ஆங்காங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 11ஐ விட 12, 13 தேதிகளில் மேலும் கூடுதலான மழைப்பொழிவாக வெப்பச்சலமழை இருக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 14ஐ விட 15, 16, 17, 18 தேதிகளில் வெப்பச்சலமழை கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதிகளுக்கு மீண்டும் ஒரு சாரல் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது லேசான மழைப்பொழிவாக கிடைக்கும் மழை ஜூலை
12ஆம் தேதிக்கு பிறகு மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. கனவாய்ப்பதற்கு சற்று கனமழையாகவும் கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. மேலும் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலனை படிப்படியாக காற்று பகுதியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூலை 12ஆம் தேதிக்கு பிறகு அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக வெப்பச்சலனை அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை, ஒரு இரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம். காற்று பகுதியை பொறுத்தவரை காற்று பகுதிக்கு வெப்பச்சலனை முன்னேறி வர வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் பொழுது முன்னேறி வந்து சாரல் மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் வெப்பச்சலனை என்பது உள் மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று முதல் கணவாய் பகுதிகளிலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் கணவாய் பகுதியில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியாக பொள்ளாச்சி கணவாய் பகுதி, செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல்வாய்ப்பள்ளி கணவாய் பகுதியெல்லாம் காற்றின் வேகம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று வருகிற ஜூலை 8ஆம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மேலும் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போது மேற்கு வங்கத்தில் இருக்கும் காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து சற்று உள்ளே சென்ற பிறகு வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு ஜூலை 11ஆம் தேதி ஒரு நிகழ்வு வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களை பொறுத்தவரை மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் தொடர்ந்து காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் இடையிடையே 2 நாட்கள் காற்றின் வேகம் தீவிரம் குறையும், மீண்டும் காற்றின் வேகம் அதிகரிக்கும். இப்படிப்பட்ட அமைப்பு தான் வானிலை அமைப்பாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் அரபிக்கடலிலும் காற்றின் வேகம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.